Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 2.6ல क्वेश्चन நம்பர் 9 பார்க்க போறோம். கணக்கு பாருங்க. பதிவு வந்து 41 கணக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். A man repays a loan of 65,000 by paying a 400 rupees per in the first month and then increasing the payment by 300 rupees every month. அதாவது ஒரு ஒரு நபர் 65,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கிறாரு. அந்த லோனை வாங்கிட்டு ரீபே பண்றாரு, கடையை செலுத்துகிறார், திருப்பி செலுத்துகிறார். எப்படி ஒவ்வொரு ஒரு மாதம் முதல் மாத தவணை வந்து எவ்வளவு 400 ரூபாய் செலுத்துறாரு, 400 ரூபாய் பே பண்றாரு. அடுத்த மாசம் 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்ரி மந்த் 300 rupees it will be increase. அப்ப 400 ரூபாய் முதல் மாதத்துல இன்க்ரீஸ் ஆகுது. சொல்யூஷன்ல எழுதிக்கலாம். எவ்வளவு ஃபர்ஸ்ட் மந்த் 400 ரூபாய். ஓகே, இரண்டாவது மாதம் இன்க்ரீசிங் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 300 rupees இன்க்ரீஸ். அப்போ இதை விட 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இன் எவ்ரி மந்த். அடுத்தது 1000 rupees. ஓகே, இதே போகுது சொல்லிட்டாங்க. இதே போயிட்டே இருக்கு. எவ்வளவு மாசம் தெரியல, ஆனா போயிட்டே இருக்கு. ஹவு லாங் வில் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன்? எவ்வளவு மாதங்கள் ஆகும்? திரும்ப அவரு அந்த கடனை திருப்ப செலுத்துவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்ன்றதான் கொஸ்டின். ஓகே, பார்க்கலாங்களா? சொல்யூஷன் கணக்குல இருந்து எடுத்துட்டோம். 400, 700, 1000 எழுதிட்டோம். அப்போ ஏ ஈக்குவல் முதல் மாதம் தான் ஏ ஈக்குவல் டு 400. அப்போ டி ஈக்குவல் இது இந்த 700ல இருந்து மைனஸ் 400 கழிச்சா எவ்வளவு வருது? 300. 300 தான் டி. 300 தான் என்னது? டி. 300 டி. ஓகே, என்ன கேக்குறான்? என்ன தெரியாது. ஆனா given எவ்வளவு? SN equal 65,000. SN 65,000 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கணக்கு கிடையாது. SN தெரியுது, A தெரியுது, D தெரியுது, N தெரியல. அப்ப SN ஃபார்மா யூஸ் பண்ணலாம் இல்லையா? SN equal N by 2 2A plus N minus 1 into D ன்னு எழுதணும். ஓகே, SN எவ்வளவு? 65,000. 65,000 N தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். 2 N by 2 2 into A வந்து 400 plus N தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். N minus 1. D எவ்வளோ? 300. D எவ்வளோ? 300. இது மல்டிப்ளிகேஷன். ஓகே, அடுத்த ஸ்டெப் N by 2 N by 2 2 into 2 400 மல்டிப்ளை பண்ணா 800 பிளஸ் இந்த 300 into n மல்டிப்ளை பண்ணுங்க. 300 n minus 300. 300 into 1 சார் 300. அடுத்த ஸ்டெப் n by 2 800ல இருந்து இதை லெஸ் பண்ணுங்க. 500. இது 300 n. அடுத்த ஸ்டெப் n by 2 into 100 into 5 எழுதலாமா? 500. இது 100 into 3n எழுதலாமா? இப்ப இது ரெண்டுத்துல காமன் என்ன இருக்கு? 100 இருக்கு. வெளியே எடுக்கலாங்களா? இப்போ 100 வெளியே எடுத்துக்க. n into 100 by 2 இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு plus 3n நிக்குது. ஓகே, இங்க என்ன இருக்கு பாருங்க? 65,000 65,000 65,000 65,000. இந்த 2 அடுத்த ஸ்டெப்ல எடுத்துக்கலாம். 65,000 into 2 இந்த 100 கீழே எடுத்துக்கலாம். 100 equal to n 5 plus 3n. இது கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிட்டு என்ன நிக்குதுங்க பாருங்க? 650 into 2 equal to n 5 plus 3n நிக்கும். ஓகேங்களா?
200, 2 5s are 10, remainder one 1300 equal 1300 equal 5n plus 3n square. இதை multiply இது இந்த பக்கம் that implies 5n plus 3n square equal to 1300. இப்போ உங்களுக்கு 3n square 5n இந்த plus இது வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும் equal 0. Take factorization. பண்ணா என்ன வருது பாருங்க 3n square plus 65n minus 60n minus 1300 equal to 0. ஸ்டெப் இதுல இருந்து என்ன பிடிக்கலாம் பாருங்க இதை ஒழுங்கா இப்படி எழுதிக்கலாம் 3n square plus 60n இங்க மைனஸ் வரும் இங்க மைனஸ் 60n இங்க பிளஸ் 65n மைனஸ் 300 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமன் 3n காமனா இருக்கு வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ n மைனஸ் 20 பிளஸ் இங்க என்ன காமனா இருக்கு பாருங்க காமன் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்க 20 65 into 20 இதுல காமன் இப்போ 65n மைனஸ் 65 into 2 பிரிக்கலாங்களா 20 பிரிக்கலாம். ஓகே இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு 3n n minus 20 plus 20 வெளியே எடுத்துக்கலாங்களா எடுத்துக்கிட்டா சாரி 65 வெளியே எடுங்க இங்க 65 இருக்கு இந்த 65 வெளியே எடுத்துங்க n minus 20 equal to 0. இங்க n minus 20 இது n minus 20 வந்துருச்சு இல்லைங்களா? இது உடனே இங்க ஃபேக்டரைசேஷன் சொல்லி தரேன் பாருங்க ஃபேக்டரைசேஷன் இந்த 3யும் இதுவும் மல்டிப்ளை பண்றோம் 3 into minus மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணா பாருங்க 0 0 இது ஓகே ஓகே எந்த ரெண்டு எண் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 390 வருதுன்னு பார்த்தா 65 3000 இல்ல 65 60 மல்டிப்ளை பண்ணுங்க minus 3900 இப்போ 65 60 மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணா 300 இங்க 5 வரும் ஓகேங்களா? இப்போ இந்த இங்க இந்த 5 எப்படி பிரிக்கிறோம் 65n minus 60n பிரிக்கிறோம். ஓகே அடுத்தது இந்த 60n இப்படி வச்சுக்கிறோம் ஏன்னா காமனா வெளியே எடுக்க ஈஸியா இருக்கு இந்த 60 அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் எதுவுமே இப்படி பிரிச்சுட்டோம். ஓகே இப்போ என்ன பண்றோம்னா இப்போ நெக்ஸ்ட் 3n three n plus 65 3n plus 65 அடுத்தது n minus 20 equal to 0 நம்ம டேக் இதை எடுத்துக்கலாம் n minus 20 equal to 0 ஏன் சார் இது என்ன மைனஸ்ல போயிடுது அதனால நமக்கு தேவையில்லை அது impossible n equal 20 how long will take the repay the loan the number of the hence the number of months to clear the loan
லோன் ஈக்குவல் 20. அவ்வளோதாங்க ஆன்சரு. இப்போ ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டு கிளியர் த லோன் 20ன்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேங்களா? கிளியர் த லோன் எத்தனை மாதம்? 20 மாதம் ஆகுது. ஓகே, இந்த கணக்கு நல்லா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.